இந்த வீடியோட கிரெடிட் எல்லாமே இந்த அனிமோட ஒரிஜினல் ஆத்தர் இல்லஸ்ட்ரேட்டர் ஸ்டுடியோவுக்கே போய் சேரும். வீடியோ ஆரம்பிக்கும் போது ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ மிதந்துட்டு இருக்கான், கண்ணை திறக்கிறான், அவனோட தோற்றமே மாதிரி இருக்கு, அவனோட முடி வளர்ந்துருக்கு, அவன் ஹீலா இருக்கான். கண்ணை தந்து அவனுக்கு என்ன சர்ப்ரைஸ் தெரியுமா? நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்குமான்னு சர்ப்ரைஸ் பண்றான். ஏன்னா அவனுக்கு தெரியுமே அவன் தொடர்ந்து கல்குலேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த ஃபிலிம் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கூட டைம் கொடுக்காம அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபாலன் ஃபயர் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ அன்கான்சியஸ் இருக்கும் போது ஹீரோ அட்டாக் பண்ணல, அவனை கொல்லல. அதனாலதான் சர்ப்ரைஸ்ல இருக்கான். கணத்தை வந்து அவனுக்கு அவனோட டோக்கி எனர்ஜி ஃபீல் பண்ண முடியல. அது நம்ம ஹீரோக்கு ஒன்னும் பயங்கரமான சர்ப்ரைஸை கொடுக்குது. ஏன்னா அவன் தற்பனா தெரியுமா, ஒருவேளை அன்கான்சியஸ் அப்புறமா நம்ம ஹெவன்லி ஃபிலிம் காப்பாத்திடுச்சோன்னு நினைச்சான். பட் அதுவும் இல்லை. ஏன்னா அவனால அவனோட எனர்ஜி கூட ஃபீல் பண்ண முடியல, டோக்கி கூட காணோம். என்னடா ஆச்சு புரிய கன்ஃபியூஸ்ல கையை பார்க்க அவன் கையில பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல ஏதோ ஒண்ணு உடம்புக்குள்ள புதுதான் ஃபீல் பண்ண முடியுது, தெரியுது, கண்ணால தெரியுது. அவன் என்னன்னு ஃபீல் பண்ண ட்ரை பண்ணும் போது அவனால அவனோட டோக்கி எனர்ஜியை ஃபீல் பண்ணவே முடியல. அவன் தேடி பார்க்கறான், அப்பதான் புரிய வருது என்ன அவனோட மேடைன், அவனோட வெயின்ஸ் எல்லாமே பயங்கரமா ஸ்ட்ரென்த்தா இருக்குன்ட்டு. அது எப்படி பாசிபிள் புரியல. அவனோட எனர்ஜி செக் பண்ணி பார்க்கறான், அது எங்கன்னு தெரியல, அவனுக்கு புரியல. என்னடா இது, நம்ம டோக்கி எனர்ஜி யூஸ் பண்ணல, அது எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா அப்படி இருக்கும் போதே நம்மளால பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக ஃபீல் பண்ண முடியுதுன்னு புரியாத குழப்பத்துல இருக்கான். அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு அவன் டோக்கி எனர்ஜியை உள்ளுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வந்து அடுத்த செகண்டே அவனுக்கு பின்னாடி ரக்க வர அவனுக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ். அப்ப நம்ம அன்கான்சியஸ் இருக்கும் போதே கிங் லெவல ரீச் பண்ணிட்டுமான்னுட்டு. ஆனா அவனோட சர்ப்ரைஸ் அங்கதான் நிக்கல. ஏன்னா நெக்ஸ்ட் அவன் கையை பார்க்கும் போது அவன் மாஸ்டர் சொல்ல ட்ரை பண்றான், மாஸ்டர் நம்ம தப்பிச்சிட்டோம் சாகல அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ணும் போது அவன் அன்கான்சியஸ் மோட்ல இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோக்கு சாக்கு என்ன, அவன் கையில 2 மோதிரம் இருக்கும், ஒன்னு மாஸ்டர் மோதிரம், ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவன் வச்சுக்க ஸ்டோரேஜ் மோதிரம். பட் இப்போ அந்த மோதிரம் அங்க இல்ல. சோ இப்போதைக்கு ஹீரோவோட கெஸ் ஒன்னு என்ன, ஒருவேளை மோதிரம் டிஸ்ட்ராய் ஆயிருக்கணும், அந்த ரீசனால தான் இந்த பொருட்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கணும். அது லக்கா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணிக்கணும், அது மூலமா இதெல்லாம் மாறி நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அவன் மயங்கும் போது அது பொருட்கள் தானா வெளியே விழுந்துடும் பார்த்தோம். ஆமா உண்மையே தானா வெளியே வந்து விழுந்தது. ஆனா கரெக்டா ஹெர்ப்ஸ் பில்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா மெட்டலைஸ் ஆகி அதை பியூரிஃபை பண்ணி கரெக்டா ஹீரோ அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சுல. அந்த எனர்ஜி யார் பார்த்த வேலை? கண்டிப்பா மாஸ்டர் பார்த்த வேலை மாதிரி தெரியல. ஏன்னா அன்கான்சியஸ் இருந்தார், மேபி அவர் முழிச்சா மட்டுமே தெரியும் அவர் தான் பார்த்தாரான்னுட்டு. நம்ம ஹீரோக்கு ஓகே ஏதோ லக்கு அடிச்சிச்சு அப்படின்னு நினைக்க அங்க பாத்தீங்கன்னா மெடுசா இன்னமும் மிதந்துட்டு இருக்கா. அவள் உடம்புல இருந்து அவளோட சோல், அந்த பைத்தனோட சோல் ரெண்டுமே வெளியே வந்துருச்சு, அது மிதந்துட்டு இருக்கு. நல்ல வேலையா பாத்தீங்கன்னா அந்த பைத்தனோட விஷயத்து உங்களுக்கு தெரியும்ல, அதாலேயே ஒரு விஷயம் தெரியல, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரல. அவங்களுக்கு ஆபத்து வரலன்றதை விட கண்டிப்பா நம்ம ஹீரோ ஒருத்த பார்க்கும் போது தெளிவா புரியுது என்ன, நம்ம ஹீரோக்கு வயசு அதிகமா இருக்கு, அப்ப ரொம்ப நாளா இருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? அப்படி இருக்க சும்மா நம்ம மாஸ்டரோட எனர்ஜி கம்மியாகிறத உணர்ந்த உடனே அட்டாக் பண்ணது, இப்ப அட்டாக் பண்ணல. கிட்டத்தட்ட இது நம்ம ஹீரோக்கு ஒரு லக்கான டைம். ஏன் மெடுசா எப்பவுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. சோ அந்த ரீசனால இப்ப அவன் அன்கான்சியஸா இருக்கா, பத்தாவது சோலும் வெளியே இருக்கு. அந்த பைத்தனோட சோல் மெடுசாவோட சோல் ரெண்டுமே தனித்தனியா இருக்கு. சோ இந்த டைமை யூஸ் பண்ணி அவன் அசால்ட்டா மெடுசாவை கொன்னுடலாம். ஏன்னா அவதான் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கா. பட் நம்ம ஹீரோ அதை பண்ணல. ஏன் தெரியுமா, மெடுசா இல்லைன்னா கண்டிப்பா அந்த பைத்தன் உருவம் வந்திருக்காது. ஏன்னா அவ பிரேக் த்ரூ பண்றது மூலமா தான் அந்த பைத்தன் உருவம் எடுத்தா. பட் அந்த பைத்தனியா ஒரு கான்சியஸ் உருவாயிடுச்சு, அது ஒரு பிரச்சனை. சரி ஓகே, பட் என்ன விஷயம், மெடுசா பைத்தன் வந்திருக்காது. அதே மாதிரி பைத்தன் பாத்தீங்கன்னா அவளை பாத்துக்கிட்டு இருக்கு, மாத்தி பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ரீசனால பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இப்பயும் பாத்தீங்கன்னா மெடுசா கால் ட்ரை பண்ணல. ஏன், அவன் உயிருக்கு ஆபத்தான டைம்ல சில டைம் அவன் வந்து ஹெல்ப் பண்ணிருக்கால. சோ அப்படிப்பட்ட நன்றி கடனை அவன் இப்படி திக்க அணைக்கல. அதனாலதான் அவன் அவளை கொல்ல முடிவெடுக்கல. அதுக்குள்ள அந்த ஹெவன்லி ஃபிளேம் எட்டி பார்த்துருச்சு. வேற யாரு, ஃபால்நாட் ஃபிளேம் தான். அது எட்டி பக்கம் நம்ம ஹீரோவா அட்டாக் பண்ண போதுன்னு பயப்பட அது உண்மையாவே நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண. ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை என்ன, நம்ம ஹீரோ அதை அட்டாக் பண்ணியும் நம்ம ஹீரோக்கு எந்த பெயினும் தெரியல. ஏன், அவன் அன்கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவனோட உடம்பு இங்க சுத்தி உள்ள ஹெவன்லி ஃபாலன் ஃபிளேமோட ஹார்ட் ஃபிளேம் அதோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணிருக்கு. அந்த ரீசனால அது கிட்டத்தட்ட நம்ம ஹீரோட உடம்போட சேர்ந்து மெர்ஜ் ஆன ரீசனாலையும் இப்போ அதோட அட்டாக் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பெருசா டேமேஜே பண்ணல. ஏன்னா அவனுக்கு பழகி போச்சு. நம்ம ஹீரோ ஒரு பக்காவ முடிவு போடுறான் என்ன, கண்டிப்பா அதால இப்ப எடுத்து தெரிஞ்சு போச்சு இல்ல. சோ நம்ம இப்ப அட்டாக் பண்றதுக்கு டைம் வந்துருச்சுன்னு முடிவெடுக்க அது கோபப்பட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அது பயங்கர ஸ்பீட் அட்டாக் பண்ண. பட் இந்த டைம் நம்ம ஹீரோ அவனுடைய எவ்வளவு ஃபிளேம் யூஸ் பண்ணி மொத்த கவர் பண்ண அட்டாக் பண்ணல. அவன் கையில பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல ஒரு ஃபிளேம் கொண்டு வரான், அது யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் என்ன விஷயம்னா அது ஜஸ்ட் அவனோட கிரீன் ஃபிளேம் மட்டும் கிடையாது. அது கலரை பாத்தீங்கன்னா தெரியும் இல்ல, பேருக்கு தான் கிரீனை தவிர பார்க்கிறதுக்கு பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ மிக்ஸ் ஆன மாதிரி கலர் இருக்கும் கரெக்டா. பட் இப்போ அது பியூர் கிரீனா இருக்கு. அது நம்ம ஹீரோக்கு வித்தியாசமா இருக்கு. இது ஏதோ டிஃபரெண்டான ஃபிளேமா இருக்கு. பத்தாவதுக்கு இந்த ஃபிளேம் ஜஸ்ட் அவன் கையில் வச்சிருக்கான்ல, அதை யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்றதா ஸ்டாப் ட்ரை பண்றான்.
ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியுது. அவனுக்கு தெரியவே புரியுது என்ன இந்த கையில இருக்கிற ஃப்ளேம் மூலமா அவனால ஈஸியாவே ஃபாலன் ஆட் ஃப்ளேமை ஸ்டாப் பண்ண முடியுதுன்னுட்டு. அதான் அவனுக்கு புரியல இது என்ன ஃப்ளேமா இருக்கும் நமக்கே தெரியாம உடம்புக்குள்ள இருக்கேன்னு குழப்பத்துல இருக்கான் அவன். அந்த ஃபாலன் ஆட் ஃப்ளேம் தெளிவா புரிஞ்சு போச்சு. ஆஹா இவனுக்கு தனித்தனி அட்டாக் பண்ண வேலைக்கு அழகி ஸ்டாப் பண்ணிடுறான், ஜம்ப் பண்ணிடுறான், லாச் பண்ணிடுறான். ஓகே அதால அது சின்னதா அட்டாக் பண்ணதால ஈஸியா ஸ்டாப் பண்ணிடுவேன். இப்ப பால்டான்ட்டு அது மொத்த எனர்ஜி கேதர் பண்ணி ஒரு பெரிய சைஸ் பாலா மாத்தி அட்டாக் பண்ண அவன் திரும்பி பார்த்தீங்கன்னா அதே கிரீன் ஃப்ளேம் தான். பட் அதை ஒரு பெரிய அளவுக்கு உருவாக்கி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு ஸ்டாப் பண்ண அவனால ஈஸியா ஸ்டாப் பண்ண முடியுது. இப்போ அவனால அந்த ஃபாலன் ஃப்ளேமோட இன்டென்சிட்டியோட ஃபீல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஈஸியா ஸ்டாப் பண்றான். அந்த டைம் கரெக்டா அதோட ஒரிஜினல் பால் இருக்கு பாத்தீங்களா, அது சைடுல இருந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோ பண்றத. அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டான். அடுத்த செகண்டே அந்த பால் குள்ளனால அதுல இருந்து ஜம்ப் அடிச்சிட்டான். ஜம்ப் அடிச்சு அது ஒரிஜினல் பால் தெத்த இப்போ அது இப்ப நம்ம ஹீரோக்கு உடம்புக்குள்ள தானே, ஆனா அது இப்ப நம்ம ஹீரோக்கு பயந்து ஓட ஆரம்பிக்குது. அது ஓட நம்ம ஹீரோ தேர்த்த அதுவும் பயந்து ஓடுது. அதுக்கு தொலை நம்ம ஹீரோ வெளியே துப்பிடலாம்ல, எதுக்கு இந்த கூத்து? அது அரண்டு போய் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா என்ன விஷயம், தலைவர் என்னதான் ஸ்பீட்ல ஓடினாலும் இப்ப நம்ம ஹீரோ கிங் ரேங்க் ரீச் பண்ணாலும் ஆல்ரெடி அவன் விங்ல பறந்து பழக்கம் இருக்கு. அப்படி இருக்க அவனால இப்போ அவனோட டோக்கி மூலமா உருவாக்கப்பட்ட கிங் ரிங் யூஸ் பண்ணி இன்னும் அதிகமான நார்மலா ஒரு கிங் லெவல் இருக்கவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா பார்ப்பாங்களோ அதை விட இன்னும் பயங்கரமான ஸ்பீட்ல அவன் ஈஸியா எனர்ஜியை யூஸ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதால அதை ஈஸியாவே பிடிச்சிட்டான். நம்ம ஹீரோ சர்க்கிள்குள்ள வந்துட்டான். வந்தவனுக்கு கண்ணில் பறந்து ஸ்ட்ரெயிட்டா மெடிசாவை பார்க்கும் போது கண்டிப்பா சோல் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ல பட்டுருக்குல்ல. சோ அது கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தாக தான் போகுது. அந்த ரீசனால பழைய மாதிரி எப்பயாவது சோல் வந்து வெளியே ஆக்டிவேட் பண்றதுக்கு பதிலா எப்பவுமே கண்ட்ரோலுக்கு வந்தாலும் வந்துருவா பாசிபிள் இருக்கு. சோ கண்டிப்பா வந்தா பிரச்சனை பண்ணுவா. சரி வேற என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, அனுபவிச்சுதான் ஆகணும். முடிவெடுத்த நம்ம ஹீரோ அவ கண்ணு திறக்கிறதுக்கு முன்னாடியாவது இந்த ஹெவன்லி ஃப்ளேமை அப்சர்வ் பண்ண முடிவெடுக்கிறான். அதால அவனோட ஹெவன்லி ஃப்ளேம் யூஸ் பண்ணி இந்த ஃபாலன் ஃப்ளேமை ஒரு ஷீல்டு மாதிரி ஒரு பால் மாதிரி போட்டு அதை அடைச்சு வச்சு அவன் கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்றான். அது தப்பிக்க ட்ரை பண்ண கொஞ்சம் அது முடியாத போக நம்ம உருவாக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட சி வேர்ல்டுக்குள்ள அதை இழுத்து அவன் அப்சர்வர் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். அது பத்தி துடிக்க ட்ரை பண்ணு, தப்பிக்க ட்ரை பண்ணது ஒன்றும் முடியல. ஏன் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஹீரோவோட ஹெவன்லி ஃப்ளேமே இப்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. அந்த ரீசனால தான் அதால எதுவுமே பண்ண முடியல. அதுக்குள்ள ஐஸ் எம்பர் கிட்ட வந்தாச்சு. அவர் ஃபேமிலில பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏன் நம்ம ஹீரோ வெளிப்பட பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதுலதான் ப்ராப்ளம். என்னதான் ஸ்ட்ரெயிட்டா செக்ட் எது யூலான் செக்ட் தான் ஸ்ட்ரெயிட்டா பிரச்சனை பண்ணலனாலும் அவங்க சைடுல இருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது, என்ன அவங்க எதுக்காக நம்ம ஹீரோ ஃபேமிலி அட்டாக் பண்ணாங்கன்ட்டு. அவங்க நம்ம ஹீரோ ஃபேமிலி கிட்ட ஏதோ ஒரு பொருள் அவங்க தேடுற பொருள் இருக்கிறதாகவும் அந்த ரீசனால தான் அவங்க இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ற மேட்டரும் புரிய வருது. பட் அது மாதிரி பொருள் உண்மையாவே நம்ம ஹீரோ ஃபேமிலி கிட்ட இருக்கான்னு ஐசப் சந்தேகப்படுறாரு. ஏன்னா இருக்கிற மாதிரி தான் கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, இல்ல ஏதாவது சொல்லியிருப்பாங்கல்ல, அவர் சொல்லிருக்கணும், சொல்லக்கூட இல்லைன்றதால அவருக்கு கொஞ்சம் சந்தேகத்தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்குமோனோ டவுட் அவருக்கு இருக்கு. ஓகேவா, சரி அது மட்டும் கிடையாது. இந்த யூனியன் அதான் ஆன்சிஸ்டர் தான்ல, அவன் வெளியே வந்துட்டான் கல்டிவேஷன்ல இருந்து. அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சு, நம்ம ஹீரோ பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அவன் வந்ததுல இருந்து அந்த செக்ட் நடந்துகிற விதமே சரியில்லைன்றாரு. ஸோ இவர் சொல்றதை வச்சு பார்த்தா அப்ப இன்னமும் சோலா லிங்கா இருக்கிற மேட்ரு ஐசம்பருக்கு தெரியல. சரி நம்ம ஹீரோ எப்படி இருந்தாலும் பாத்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் பண்ணி திரும்பி வருவான். வரும்போது எல்லாருக்கும் இருக்குன்னு அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப நல்லபடியா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இறந்துட்டான்ற மேட்ரு இந்த காலேஜ் விட்டு வெளியே போகாம யாரும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நல்ல வேலையா நம்ம ஹீரோ மிருங்கிறதுக்கு முன்னாடி பிளாக் டொமைன் சேர்ந்த எல்லாருமே இங்க ஓடி போயிட்டாங்க. கரெக்டா அந்த ரீசனால தான் அவங்களுக்கு அந்த மேட்டர் தெரியவே தெரியாது. பட் இந்த காலேஜுக்குள்ள இருந்தும் விஷயம் வெளியே போகாம கசியாம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் நல்ல விஷயம். இல்லைன்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ ஃபேமிலி பெரிய பெரிய பிரச்சனை மாட்டி இருக்கும், இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா ஐஸ் டெம்பிள் ஃபேமிலியும். நம்ம ஹீரோ பர்னிங் டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த 2 ஹெவன்லி ஃப்ளேமையும் ஒன்னு சேர்க்க ட்ரை பண்றான். என்னதான் கிரீன் லோட்டஸ் ஃப்ளேமும் அந்த ஹாட் ஃபாலன் ஃப்ளேம் ரெண்டுமே ஹெவன்லி ஃப்ளேமா இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் அதுக்கும் தனியான ஒரு என்ன சொல்லுவாங்க கான்சியஸ்னஸ் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது ஒத்துக்கும், அதுங்க ரெண்டுமே ஒத்துக்க மாட்டுது. ரெண்டுமே மாத்தி சண்டை போட ஆரம்பிக்கும். நம்ம இதுக்கு தெளிவா புரியுது, ஆஹா நம்ம இது டெக்னிக்கை வச்சு கண்ட்ரோல் பண்ணும் போது இது இந்த அளவுக்கு கிளாஷ் ஆகுது அப்படின்னா நார்மலான மனுஷன் அவனா ட்ரை பண்ணானா என்ன ஆகும், அவ்வளவுதான். இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா மாத்தி உழுக அட்டாக் பண்ணிக்காது. எவன் அப்சர்வ் பண்ண ட்ரை பண்றானோ அவனை அட்டாக் பண்ணணும் புரிஞ்சிருச்சு. சோ அவன் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இப்படியே ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணும்போது மெர்ஜ் பர் செகண்டே பாத்தீங்கன்னா ரெண்டுமே
அப்படியே சேர்ந்த கலரா ஒரு கிரீன் கலர் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இதே கிரீன் கலர் தான் நம்ம ஹீரோ கான்சியஸ்க்கு வரும்போது அவன் கையில இருந்த ஃப்ளேமோட கலர். அதாவது நம்ம ஹீரோ அவன் மயக்கத்துல இருக்கும் போது, அன்கான்சியஸ் இருக்கும் போது கல்டிவேஷன் உடம்பு தானா பண்ண ரீசனால அந்த ஹெவன்லி ஃப்ளேம் கொஞ்சமா அப்சர்வ் பண்ண ரீசனாலையும் அவனோட ஒரிஜினல் கிரீன் கலர் ஃப்ளேமும் இதுவும் மெர்ஜ் ஆகி ஒரு சின்னதா அந்த கிரீன் கலர் வந்திருக்கும்ல. இப்போ அவன் அதை ஸ்டேபிள் பண்ணிட்டான். அதாவது ஒரிஜினல் சோர்ஸை எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு பியூர் கிரீன் கலர் ஹெவன்லி ஃப்ளேமா மாத்திட்டான். நம்ம ஹீரோக்கா பயங்கரமான சந்தோஷம். சக்சஸ்ஃபுல்லா எடுத்து மெர்ஜ் பண்ணிட்டோம்பா. இதுக்கப்புறம் நம்ம கவலைப்படாம நம்ம ஒரிஜினல் கிங்குக்கு திரும்பி போலாம். எவ்வளவு நம்ம ஃபேமிலி அட்டாக் பண்ணணும் அவனுக்கு ஒரு வழி காட்டலாம். நம்ம ஹீரோ முடிவு எடுக்க சந்தோஷப்பட, ஆனா நமக்கு ஏதோ சரியில்லைன்னு பட்டுச்சு. ஏன் தெரியுமா? நம்ம ஹீரோ அதுல ஒரிஜினல் சோர்ஸ், அதாவது இப்ப நம்ம ஹீரோ இருக்குது எதுக்குள்ள, அந்த ஃபாலன் ஆர்ட்குள்ள இருக்கான். அப்படி இருக்கும் போது ஒரிஜினல் பாடி கண்டுபிடிச்சி அதையே கம்பைன் பண்ணி அவனோட ஹெவன்லி ஃப்ளேமோட சேர்த்து மெர்ஜ் பண்ணிட்டானா இந்த பாடி டிஸ்ட்ராய் ஆகணும்ல. ஆனா பாடி டிஸ்ட்ராய் ஆகல அப்படின்னா இன்னமும் அதோட கான்சியஸ் மிச்சம் இருக்கா நம்ம யோசிக்க. அதுக்கேற்ற மாதிரியே பாத்தீங்கன்னா சக்சஸ் சந்தோஷப்பட்ட அவனுக்கு அது என்னதான் மெர்ஜ் ஆகி இருந்தாலும் அது இன்னமும் நம்ம கண்ட்ரோலுக்கு வரல. அது உடனே ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி ரிலீஸ் பண்ணுது. அந்த எனர்ஜி அப்படியே பிங்க் கலர்ல மாறி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோக்கு ஷாக். ஐயோ உன்னது கான்சியஸ்ல இருக்கா அப்படின்னு அவன் ஷாக் ஆகி நம்ம ஹீரோல ஒண்ணுமே முடியல. அப்படியே சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ், ரொம்ப முடியாத அளவுக்கு இது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் வந்து கஷ்டப்பட்டு கடந்துட்டான். கண்ணை திறந்தவள நம்ம ஹீரோ நோக்கி வர நம்ம ஹீரோ வேண்டாம் பக்கத்துல வராதே அப்படின்னு சொல்லு. அவளா நான் நீ சொன்னா கேட்டுருவனாடா அப்படின்ட்டு வேணும்னு நம்ம ஹீரோ பக்கத்துல வர நம்ம ஹீரோ வேண்டாம்னு சொல்ல அவன் இன்னும் பக்கத்துல வர நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிட்டு இந்த பிங்க் கலர்ல அந்த எனர்ஜி பாத்தீங்கன்னா அவளையும் அட்டாக் பண்ண அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே ஹார்ட்டை பிடிச்சி முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறா. அப்பதான் நமக்கு புரிய வருது என்ன விஷயம். அவங்க விழுறது காமத்துல, அதாவது அந்த ஃப்ளேமோட பேர் என்ன, ஃபாலன் ஹார்ட் ஃப்ளேம். அதாவது ஒருத்தருக்காக தான் இதயத்தையே விட்டு கொடுத்த ஒரு ஃப்ளேமோட இன்டென்சிட்டி அது. அந்த ரீசனால அவங்க ரெண்டு பேரும் கண்ட்ரோல மீற ஆரம்பிக்க நம்ம ஹீரோனை தான் கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணாலும் மெடுசா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எனர்ஜியால மொத்தம் பாத்தீங்கன்னா அவ அப்படி சேஞ்ச் ஆகுறா. ஓகே, அதுக்குள்ள நமக்கு வெளியே வந்தாங்க. நம்ம ஹீரோட ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளாக் வந்தவர் பாத்தீங்கன்னா அதான் அவர் கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக பாத்தீங்கன்னா குரூப் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட மெயின் கோல் யார் தெரியுமா? ஃபேன் தான். ஃபேனோட தப்பிச்சிட்டான் பாத்தீங்களா. வந்து என்ன பண்ணிருக்கான், குரூப் வச்சிருப்பாங்க. அந்த குரூப்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இவங்க ஒளிஞ்சு பாத்தீங்கன்னா கண்ணு கிடைக்கும் போதெல்லாம் ஆட்களை கொண்டு தப்பிச்சுக்கிட்டாங்க. இதுதான் வேலையா பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மெடுசா தெத்திட்டு வந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண நம்ம ஹீரோ தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா அவங்களோட பெரிய காமத்துல இருக்கிற மாதிரி தெரியலையே, லவ்லுக்குமே தெரியலையே. என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ என்ன மன்னிச்சிரு நான் எதுவும் பண்ணல நீ ஆரம்பிச்சேன்னு அவன் கத்த. அவளா நீ பண்ணதுக்கு நீ கண்டிப்பா தடை அனுபவிச்சு அவனோட தெத்த. அப்பதான் அவனுக்கு புரிய வருது, அதாவது நடக்கக்கூடாதான் நடந்து போச்சு. அந்த ரீசனாலதான் அவ பயங்கரமான கொலைவெறில நம்ம ஹீரோ தெத்திக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா என் மேல மட்டும் காரணம் சொல்லாது, நீயும் தான் காரணம். பத்தாவதுக்கு நான் சொன்ன அப்பவே பக்கத்துல வராதேட்டு நீ தானே வந்த. பத்தாவதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணாலும் இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து வெளியே போயாகணும். ஏன் இப்ப ரெண்டு பேரும் டேமேஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப அந்த ஹெவன்லி ஃப்ளேம் இங்க இல்ல. சோ அந்த ரீசனால அப்சர்வ் பண்ணிட்டேன். அதனால இந்த நம்ம மொத்தமா சீல் ஆயிடும். சோ இங்க தப்பிக்கணும்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன் ஒர்க் பண்ண மட்டுமே முடியும்னு சொல்ல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நாட்கள் ஓடிடுச்சுல. நம்ம ஹீரோக்காக பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா காத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவன் நினைப்பு, ஆனா என்ன அவன் இறந்துட்டான்றதாக கிட்ட பாத்தீங்கன்னா அவனோட உருவத்தையே பாத்தீங்கன்னா ஒரு சிலையா வச்சிருக்காங்க அந்த ஃபயர் பக்கோடாக்கு என்ட்ரன்ஸ்ல. அங்க பாத்தீங்கன்னா நின்று அவனை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு அவனை பத்தி நினைக்கிறதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வேலையா போச்சு. அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. பட் என்ன விஷயம்னா அவங்க மனசுக்குள்ள அவன் கண்டிப்பா உயிரோட இருப்பான் ஒரு தாட்டு மூலக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா அந்த 3 வருஷம் நாங்க டாப் லெவல்ல லின்யான் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு எப்படி துணையா இருப்பேன் நான் கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றேன்னு ப்ராமிஸ் பண்ணாம பாத்தீங்களா. அந்த ரீசன் அவன் என்ன பண்ணிட்டானா இவங்க மத்த பேரை மட்டும் கல்விஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டானா எல்ட்ரை மாறின உடனே பாத்தீங்கன்னா பவர் இன்க்ரீஸ் முக்கியத்துவம் கொடுக்காம அவன் ஃபேமிலியை தேடி அவன் போயிருக்கான் போல. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வாக்கு கொடுத்தான்ல அதுக்காக. எல்ட்ரு பாத்தீங்கன்னா அந்த பையன் உயிரோட இருந்திருந்தனா கண்டிப்பா எங்க எல்லாருமே சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு இந்த பவர்ஃபுல் பீயிங்கா மாறி இருப்பான். பட் இல்ல. சரி இப்போதைக்கு நம்ம முக்கியமான வேலையை பார்ப்போம். என்ன இப்போ ஃபயர் பக்கோடா காம் ஆயிடுச்சு. அந்த ரீசன் பார்த்தீங்கன்னா கல்டிவேஷன் ஸ்டார்ட் பண்ணாலும் முடிவு எடுத்திருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு சொல்ல, அதுவும் உள்ள போய் முக்கியமா எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது, கீழே கடைசியில் பொருள் போகக்கூடாது. நீங்க கல்டிவேஷன் பண்ணணும் தப்பித்தே தான் பிரச்சனை பண்ணீங்க, பழைய மாதிரிலாம் போட்டி போடுறது பிரச்சனை பண்ணுறதா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அது யாரும் சரிதான் ஒரு வாரத்துக்கு அவங்களை பேன் பண்ணிடுவோம், கல்டிவேஷன் பண்ணிடுவோம், சாப்பிடுவோம் இப்படின்ற மேட்டரை சொல்லும் போது பக்கோடா திருப்பி அது ஆரம்பிக்க அவங்களுக்கா
திரும்பியுமாடா அப்படின்னு ஷாக்ல பாக்க சம்பந்தமே இல்லாம பக்கோடாவோட டோர் ஓபன் ஆக அவங்களுக்கா என்னடா தானாவே ஓபன் ஆகுது அப்படின்னு ஷாக்ல அரண்டு போய் நிக்க அதுக்குள்ள இருந்து வெளியே வந்த இன்டென்சிட்டி ஃப்ளேமோட இன்டென்சிட்டி பயங்கரமா இருக்க அந்த நெருப்புக்குள்ள ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. அந்த உருவம் சொல்லுது நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேற யாரும் நம்ம ஹீரோ தான். அதோட வீடியோ படிச்சு போச்சு. அடுத்த வீடியோ தான் பார்க்கணும். நடக்க போது எப்படி காத்துட்டு இருங்க. முக்கியமான விஷயம் நம்ம ஹீரோ உண்மையாவே எத்தனை வருஷமா கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தான்றது அது அப்புறம் தான் தெரியும் போல. சரி எப்படி தான் அது இருங்க.